திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள தூத்தூர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதியில்லாத நிலையில் சுற்றுலா பயணிகளிடம் பணம் வாங்கிக் கொண்டு உள்ளூர் வழிகாட்டிகள் அங்கு அழைத்துச் செல்வதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தாங்கள் வசூலிக்கக்கூடிய பணத்தில் வனத்துறைக்கும் பங்கு கொடுப்பதாக உள்ளூர் வழிகாட்டி ஒருவர் கூறும் வீடியோ வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் முதலில் அதை பார்க்கலாம். அவருக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபாய். அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ ஃபாரஸ்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுங்க பிடிக்காம உட்காந்துருக்கேன் தம்பி. யாரும் இறக்காம யாரும் கீழே இருக்காம நான் காலையில இருந்து 8 மணில இருந்து இங்க உட்காந்துருக்கேன். அவருக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபாய். அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ ஃபாரஸ்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுங்க பிடிக்காம உட்காந்துருக்கேன் தம்பி. யாரும் இறக்காம யாரும் கீழே இருக்காம நான் காலையில இருந்து 8 மணில இருந்து இங்க உட்காந்துருக்கேன். இது குறித்த விவரங்களை உடைய செய்தியாளர் குறிஞ்சுவேல் வழங்க நாம் கேட்கலாம். குறிஞ்சுவேல், விவரங்கள். வணக்கம் சார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலகளாவிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. சுற்றுலா பயணிகளுக்கு கொடைக்கானலில் அமைந்துள்ள வழக்கமான செல்லக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு ஆர்வம் குறைந்து தற்பொழுது மேல்மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதிகளில் வழித்தடங்கள் இல்லாத சுற்றுலா தலங்களுக்கு செல்வது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானலில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூக்கா கிராமத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தூத்தூர் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நீர்வீழ்ச்சி தடங்கள் நீர்வீழ்ச்சி செல்ல வழித்தடங்கள் இல்லாமல் ஆபத்தாக இருந்த மலைமுகடு மற்றும் கரடுமுரடான பாதைகளில் அமைந்துள்ளது. இந்த தூத்தூர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு வனத்துறை ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதும் கொடைக்கானல் வரக்கூடிய சில இளைஞர்கள் இந்த நீர்வீழ்ச்சியை காண்பதற்கு அதிக ஆர்வம் காட்டி சென்று வருகின்றனர். மேலும் கூக்கா கிராமத்து பகுதியை சேர்ந்த சிலர் சுற்றுலா வழிகாட்டி என்று கூறிக்கொண்டு அப்போதில் வரும் இளைஞர்களிடம் நபர் ஒருவருக்கு 500 முதல் 1000 ரூபாய் வரை வசூலிப்பதாகவும் அதில் வனத்துறை அதிகாரிகளுக்கு பங்கு இருப்பதாக கூறிய வீடியோ சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இதுபோன்ற அறிவுகளை பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தி சுற்றுலா பயணிகளை முறையாக அனுமதித்தால் இளைஞர்கள் இந்த இதுபோல் ஆபத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது சமூக ஆர்வலர்கள் எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சுவேல்.